கமல் சார் கூட நீங்க ரொம்ப நட்பு. நல்ல நண்பர். ஆனால் என்னமோ தெரியல, ரொம்ப தூரமாக போயிட்டார். அவர் என்னை பார்க்கலையா? அதான் உண்மையில நடிச்சிட்டார். நல்ல நடிகர். கமலும் ஸ்ரீதேவியும் காதலிச்சதா நிறைய பத்திரிகைகள் வந்து இருக்குங்க. எங்களுக்கு கேள்விப்பட்டது. நம்ம ரஜினி சார் கூட இருந்துச்சாங்க. அண்ணாமலையில் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு பாசில் சாருடைய ஒரு காதலுக்கு மரியாதை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அதுலேருந்து விஜய்மாக்கு விஜய் அஜித் அப்போவே ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார். ரிசர்வ்டு இல்லைங்க, அது அவர் கொடுத்த பர்மிஷனால தான் நானே எம்எல்ஏ ஆன சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஆகிறதுக்கு மறைமுக காரணம் அஜித். மறைமுக காரணம் அஜித். இவ்வளோ வருஷத்தில் ஐயோ இவங்க கூட நம்ம நடிக்கலையே, புரட்சி தலைவரோட நடிக்கலைன்னு எனக்கு கவலை. எல்லாரும் கத்துறாங்க, தலைவரை வாஜர யார் தெரியுமாது யார் தெரியுமாது. அப்போ நான் சொன்னேன், நான் எம்ஆர்தாசன் சார். வெளியே 10,000 பேருங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியே கூட்டம் பிச்சு எடுத்திருப்பான். என்னை பார்த்துருப்பான். இந்த பேட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தா முதலமைச்சர் செய்வார் சீக்கிரம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாயிண்ட் கரெக்ட் தான். கலைஞர் கொடுத்ததே எங்கள் அப்பா தான். நீங்கள் என்னைக்காவது நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேசணும்னு நினைக்கிங்களா? சார் நான் உண்மையை பேசுகிறேன். வேணும்னே திட்டினா ஐ டிட் நாட் மென்ஷன் அபவுட் நயன்தாரா. நான் ஒவ்வொரு இடத்துலையும் மேடைக்கு ஏறும்போது பெண்கள் மோசமான அப்படி ஆரம்பிக்கிறேன். கமல் சார் கூட நீங்கள் ரொம்ப நட்பு. அந்த தேனாம்பேட்டை வீட்டில் உள்ள ரொம்ப தங்கின ரொம்ப சகஜமாக உரையாடல ஆட்கள் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தேன். சாம்கோ ஹோட்டலில் தான் நாங்கள் எப்பவுமே மாடியில் இருப்போம் எங்கள் டீமு. ஆனால் இவர் கீழே தான் உட்காருவார். நல்ல நண்பர். ஆனால் என்னமோ தெரியல, ரொம்ப தூரமாக போயிட்டார். நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க ஏர்போர்ட்டில் பார்த்தோம். ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அவர் என்னை பார்த்தாருங்க. டெஃபினட்டாக எனக்கு தெரியாதாங்க. நம்மளும் சினிமாக்காரன் தானே. அவர் என்னை பார்த்தாரு. அது இப்போ மாதிரி இப்படி லக்கேஜ் இப்போ எடுக்கிறது தூக்கி போடுறது இப்படின்னுட்டு எப்படி அப்படின்னு கேட்டார். சரி சிரிச்சுக்கிட்டு அவர் என்னை பார்க்கலையா? அதான் உண்மையில நடிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நல்ல நடிகர். அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஒரே ஒரு கேட்குறோம், நீங்கள் அந்த சாம்கோ ஹோட்டல் அந்த சைட்லாம் சொல்றதுனால அந்த சமயத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, கமலும் ஸ்ரீதேவியும் காதலிச்சதா நிறைய பத்திரிகைகள் வந்து இருக்குங்க. எங்களுக்கு கேள்விப்பட்டது அப்படிதான். உண்மையை சொல்றது அப்போ சொன்னாங்க. ஆனால் கமலை லவ் பண்ணாமல் இருக்க முடியுமாங்க? யாராவது எம்ஜிஆர் மாதிரி எப்படிங்க? அவர் இஸ் அ லவபிள் கேரக்டர். நம்ம ரஜினி சார் கூட இருந்துச்சாங்க. ரஜினி சாரோட வந்து நான் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ குரு சிஷ்யன்லேருந்து ஆரம்பிச்சது. ஆனால் அவர் என்னை ஷார்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நயனா பற்றி எங்கள் அப்பாவை பற்றி தான் கதையை கேட்பார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் எம்ஆர் தான். அதனால் நிறைய கேட்பாருங்க. அவரோட நான் நடித்தது வந்து குரு சிஷ்யன் நடித்தோம். குரு சிஷ்யன் வந்து காமெடி கம் வில்லன் பண்ணேன். பட் எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு முத்துல மாட்டு கொம்பு வச்ச அந்த கார்ல வருவீங்க. அது முத்துல வருவேன். அது வந்து கெட்ட பேர். ஆல் தி பிரைஸ் கோஸ் டு கேஎஸ் ரவிக்குமார். ரொம்ப பிடிச்சது காதலுக்கு மரியாதை. அது வந்து ஒரு சாஃப்டா காதலுக்கு மரியாதை வந்து பாசில் சாருடைய ஒரு பாசில் சார் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுலேருந்து விஜய்மாக்கு விஜய்க்கு பெரிய ஸ்டார்டம் வந்தது. மறக்க முடியாத படம். எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம். அஜித் கூட ராஜா நடிச்சிருக்கீங்க. அஜித்தோட நான் வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். ராஜா, வின்னர் எல்லாம் பண்ணியிருக்கேன். அஜித் அப்போவே இப்போ நினைக்கிறாங்க, இப்போ எதுலேயோ எழுதியிருந்தாங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார். ரிசர்வ்டு இல்லைங்க, அது ரொம்ப பேர்கிட்ட பேச மாட்டார் விளையாடுன்னு. அது ரிசர்வ்டு சொன்னால் எப்படி? அது ராஜாலாம் நடிக்க நல்லதாங்க இருந்தார். நம்பியார் நடிச்சாங்க. எனக்கு லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணது அஜித். எப்படின்னா, நீங்கள் ஒன்றும் அதை கேப்ஷன் போட்டுறாதீங்க, உதவி செய்தார். உதவி இல்லை உங்களுக்கு, போய் உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்ய இல்லை எனக்கு அந்த உதவியில் இல்லை. நடிச்சுட்டு இருக்கும்போது கீழே மேட்டுப்பாளையத்தில் தங்கியிருந்தோம். அப்போ அந்த கிளைமேக்ஸ் குன்னூர் ஸ்டேஷனில் எடுக்கிறோம். மேட்டுப்பாளையத்தில் தங்கல, மேலே போயிட்டோம். அப்போ நான் போய் கேட்டேன், வடிவேலுக்கும் அஜித்துக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்தில் தான் வந்தது போட்டிருக்கான். கரெக்ட். அது மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங்கில் தான் வந்தது.
சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ டோன்ட். பட் மேலே இருக்கும்போது குன்னூரில் ஷூட்டிங்கு நான் போய் கேட்டேன். அம்மா ஜெயலலிதா பேசினாங்க. அடுத்த நாள் காலையில் அங்கே வரணும்னு பிஏ சொன்னேன். அடுத்த நாள் காலையில் ஊட்டியிலேருந்து எப்படி வருது சரின்னு கார் எடுத்துக்கிட்டு நானே ஓட்டிகிட்டு வந்தேன். ஓட்டிகிட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி போனேன். அப்போ அவங்க கேட்டாங்க எங்கே இருக்க? அங்கே இருந்தேன், ஷூட்டிங்கில் இருந்தேம்மா. அங்கே தான் வந்தேன். அப்படியா? காரில் வந்தேன்னு சொன்னது தான் தாமதம். யார் உன்னை காரில் வர சொன்னா? ட்ரக் ஒரு அமுத்து கூப்பிட்டாங்க இன்சார்ஜ் யாரும். இவருக்கு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க சொன்ன கொடுத்தீங்களா? இல்லை கொடுத்து அதுக்குள்ளேயே ஒரு புறப்பட்டா இருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயிங்க, அதை எனக்கு தெரியாதா ப்ரொடக்ஷன் நம்பர் அதெல்லாம் சொல்லலை. பட் அஜித் எப்படி ஹெல்ப் பண்ணாருன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரெயினில் தான் வச்சு கிளைமேக்ஸ் அந்த குன்னூர் ஸ்டேஷனில் தான். அப்போ எல்லோரும் இருக்கணும். நான் போய் கேட்குறேன், என்னை மெட்ராஸ் கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு வரணும் அஜித், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. என் ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். என்னுடைய தங்கச்சி புருஷனுக்கு அவர் ஃப்ரெண்டு. ஏன்னா ரேஸ் டிரைவர்ஸ் எல்லாம் இவர் தான் கொஞ்சம் அவருக்கு ரேஸ் எல்லாம் ஏதோ வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஏதோ சொல்லுவாங்க ஐ டோன்ட் நோ. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அஜித்மா நான் போகணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிதானமாக போயிட்டு. அவருக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப சாஃப்டானது, அவங்களுக்கும் பிடிக்கும். ஆமாம், ஒன்று போங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த பர்மிஷனால தான் நானே எம்எல்ஏ ஆன சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஆகிறதுக்கு மறைமுக காரணம் அஜித். மறைமுக காரணம் அஜித் தான். இது நல்லா இருக்கு. அஜித் மட்டும் நான் விடமாட்டேன் நீங்கள் இருக்கவும் சொல்லியிருந்தா அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பா நான் கூப்பிட்டு ஏன் வரல, ஏன் வரலன்னு கேட்பாங்க. அடுத்து அந்த ஏன் வரலன்றதுக்காக என்ன செய்வாங்க, கட்சியுடைய பியூனா போட்டுருவாங்க. இல்லை இப்போ எம்எல்ஏவை போட்டாங்க. பரவாயில்ல, மறக்க முடியாது. இந்த சமயம் பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவோம். நாங்கள் எவ்வளோ தடவை யூடியூப்பில் பார்த்தாலும் எவ்வளோ தடவை கேட்டாலும் ஒரு மறக்க முடியாத பாட்டு வந்து பூவே செம்பூவே. கிட்டத்தட்ட எனக்கு 36 வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இளையராஜா இசை, கீரவாணி ராகம் அப்படி மாதிரி வாலியோட வரி. அந்த பாட்டு என்ன கீரவாணி ராகம் அப்படின்னு வாலி சார் எழுதியிருக்காங்க. அந்த பாட்டுக்கு எப்படி நீங்க வந்து அது ஒரு கேவலமா கேக்குறீங்க? அந்த பாட்டுக்கு இல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி உங்களுக்கு செட் ஆகி எப்படி இதானது இன்னைக்கு வரைக்கும் உங்களை அப்படியே ரசிக்கிறோம் நாங்க. அதாவது சிவாஜி சார் வந்து கோட்டு போட்டு ரசிச்சா எப்படி இருப்போம், ஜாலியா ஒரு ஸ்டைலா வர்றது. அவ்வளவு 36 வருஷமும் எப்படி அது பேசப்படுது? நாங்க வந்து எதுக்கு சொல்றோம்னா, நானும் பார்ட்னர் தான் கூப்பிடுவேன் கார்த்திக் சாரை. 2 பேரும் குற்றாலத்தில் தங்கியிருக்கோம் இந்த ஒரே ரத்தம் படத்துக்காக. அப்போ நான் அவர் ரூமில் தான் இருப்பேன். நானும் அவர் ரொம்ப க்ளோஸ், உட்காந்து பேசிட்டு இப்போ வரைக்கும் க்ளோஸ். முரளி. ஆமாம், நான் வந்து பார்ட்னர் தான் கூப்பிடுவேன். அவரோட உட்காந்துருக்கும்போது, பார்ட்னர் இந்த படம் நம்ம இவரு டைரக்ஷன், லெனின் டைரக்ஷனு, இந்த பாட்டெல்லாம் கேட்டிங்களா பார்ட்னர்? நான் கேட்கல போட்டார். எனக்கு பொதுவாக இந்த பாட்டு கேட்குற எனக்கு பழைய பாட்டுங்க, டிஎம்எஸ் சார் பாட்டு, அது சிவாஜி சார் எம்ஜிஆர் பாட்டெலாம் ரொம்ப ரசிப்பேன். சரின்னு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பூவே செம்பூவே வந்தது. பார்ட்னர் இந்த பாட்டு தான் அவர் யாருக்கு வைக்கிறாருன்னு தெரியல, இந்த நான் டைரக்டர்கிட்ட கேட்குற சொல்ல மாட்டுறாரு அப்படியா நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் என்னை வந்து கூப்பிட்டாங்க திடீர்னு. லெனினை வந்து கேட்டார், நீ படத்தில் நடிக்கிற வாப்பான்னு. சத்யா ஸ்டுடியோவில் தான் முதல்ல ஷூட்டிங்கு. அங்கே போனோடனே இந்த பாட்டை போட்டாங்க பாரு, இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கேனே, இல்லைடா இது எங்கேயோ கேட்டிருக்கேனே இந்த பாட்டு. அப்புறம் சொன்னேன், சார் இந்த பாட்டு நான் ஏற்கனவே கேட்டேன் நான். அப்படியா சொல்லிட்டு போட்டு காமிச்சிட்டேன். நான் சிவாஜி சார் ரசிகன்னு சொன்னேன் பாருங்க. பாட்டை கேட்ட உடனே சிவாஜி சார் வந்து ஒட்டிக்கிட்டார் உள்ள. அதை எப்படி அவர் பண்ணியிருப்பார், அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லைங்க. இவங்கெல்லாம் வந்து சிவாஜி சார் ஆகட்டும், புரட்சி தலைவர் ஆகட்டும், இல்லை எங்கள் அப்பாவாகட்டும், ரங்கராவ் ஆகட்டும், டிஎஸ் பாலையப்பா, இவங்க எஸ் வி சுப்பன், இவங்கெல்லாம் 6 மாதிரிங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஃபுல்லாகவும் பண்ண முடியாது. ஸோ அதை யோசித்து அதை பண்ணேன். அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் யார் கேட்டாலும் சார் அந்த மெலோடியில் நீங்கள் இருப்பீங்க பாருங்கள் சார்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்கிறாங்க. 36 வருஷம் 36 வருஷம் 36 எங்கள் அப்பா. சரிங்க, அந்த பாட்டு ஹிட் ஆகிட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்டைலாக இருந்தீங்க. உங்கள் ஒய்ஃப், உங்கள் சிஸ்டர், உங்கள் ஃபேமிலிலாம் அந்த பாட்டை எப்படி பண்ணாங்க? இன்றைக்கும் சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறது அந்த பாட்டில் தான் சொல்லுவாங்க.
இந்த கேவலமான ஒரு ஒரு விளம்பரம் நமக்கு எது? ஏன்னா நம்ம போட்டது பூரா வில்லன் வேஷங்க. நான் ஹீரோ ஒரு நல்லவன் அப்படின்னு போட்டது அடைக்கலம், அது மாதிரி சில படங்கள் தாங்க நான் பண்ணேன் அது மாதிரி. பட் இந்த படத்தில் இந்த விகு வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக செஞ்சதுன்றது இப்போ எல்லோரும் ரசித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே ரசிக்கிறது அந்த பாட்டு. நீங்கள் சொன்னீங்க வில்லன் வேஷம்னு. நீங்கள் என்னோட உள்ள வேஷம் நடித்தாலும் இப்போ உள்ள ஒரு 20 வருஷம் உள்ள காலங்களுக்கு மனசில் நிற்கிறது வந்து பிசாசு. அதுவும் நீங்கள் அந்த பேய் இந்த வரும்போது என்னை பெற்றவளே பவானியம்மா அப்படின்னு போய் முதுகில் வேறு வழின்னு போய் இது பண்ணுவீங்க. அந்த நடிப்பு வந்து நாங்கள் யாருமே ஆதார் விசாரிட்ட எதிர்பார்க்கல. அது எப்படி அமைஞ்சது? எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் என் டைரக்டர் வந்து எதிர்பார்த்தார். யார்? அது எப்படி மிஷ்கின் என்கிட்ட எதிர்பார்த்தார். இது ஒன்றும் இல்லை சார், சோஃபாலேருந்து நான் சிலது ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். அங்கேருந்து உளுந்து ஆவியை வந்து நல்ல ஆவியை ஆக்குனது நான் தான். ஒரு ஒரு பொண்ணு அந்த மாதிரி கொண்டாண்டேன். சத்யகரில் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் இந்த சீனுக்கு. இந்த ஒரே நான் நடித்தது 4-5 சீன் தான். ஆனால் இந்த ஒரு இது நிற்கிது, இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது பிசாசு. இவ்வளோ வருஷத்தில் ஐயோ இவங்க கூட நம்ம நடிக்கலையே இந்த டைரக்ஷன்லன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு? எனக்கு வந்து சிவாஜி அப்பாவோட நடிச்சிட்டேன். அப்பா கூட நடிச்சிட்டீங்க? அப்பாவோட நடிக்கல. நாடகத்தில் நடிச்சேன். பட் புரட்சி தலைவரோட நடிக்கலன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. அந்த 77க்கு அப்புறம் ஒரு சிஎம் ஆன பிறகு நீங்கள் சினிமா விழாக்கு 4 தடவை பார்த்துட்டேங்க. என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? எப்படி? ஒன்றும் இல்லைங்க, திருப்பி சொன்னோம்னா அதே தான். எப்படின்னா என்னை பார்த்துட்டு நாங்கள் எஸ்ஐடி காலேஜில் சைடில் நிற்கிறேன். அப்போ லோகுன்னு எங்கள் கான்ஸ்டபிள் இருந்தப்பில், போலீஸ்காரர். ஏன்னா ஐ மஸ்ட் நாட் சே கான்ஸ்டபிள், அவர் போலீஸ்காரர். அவர் போலீஸ்மேன். அவர் என்ன செஞ்சார்னா, ரவி என்ன இங்கே நின்றுட்டுருக்கேன்? இல்லை பரிசு வாங்கணும்ப்பா. நான் இப்படி மேடையில் ஏறி பரிசு வாங்கணும். நான் அதுக்காக நான் பைக்கை போட்டு நின்றுட்டு நான் தான் கூதல் கேரக்டர். நான் அப்போல்லாம் வந்து காலேஜில் வந்து அரட்ட நம்பர் 1. நான் சுற்றி ஒரு கூட்டம் நிற்கும். நான் வேறு 2 ரவுண்டு ஏற்றிட்டு நின்றுட்டு இருந்தேன். இதையும் பார்த்து தான் சொன்னேன், யோ சிஎம் வராரியா? யார்? நிமிஷம் அப்படியே தெளிஞ்சு போச்சுங்க. ஆனால் அந்த மூடோட மேலே ஏறினேன். எல்லாரும் கத்துறாங்க, தலைவரை வாஜார யார் தெரியுமாது, யார் தெரியுமாது. அவருக்கு தெரியுது யாரோ முக்கியமான ஆள்னு, ஆனால் யாருன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், நான் எம்ஆர் ராசன் சார். அந்த ஸ்டில் எடுத்துட்டு அவன் எடுத்துட்டான் முதல்ல, பட் அவனை நல்லா எடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்பினேன். அந்த ஸ்டில் இருக்கு இன்னும், அந்த ஆக்ஷன்லேயே எடுத்துட்டான். அது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நல்லா பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்கன்னு சொன்னார். சரிங்க ஐயா சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சத்துணவு திட்டத்துக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க நேரு ஸ்டேடியத்தில். அப்போ நான் விஜயமா எல்லோரும் வரிசையாக உட்காந்துருந்தோம். இப்போ நான் பாப்புலர் ஆக்டர் ஆகிட்டேன். அப்போ உட்காந்துருக்கும்போது தலைவர் வர்றார். அவர் 7 மணின்னு சொன்னது 12 மணிக்கு தான் வந்தார். 12 மணிக்கு 11 மணிக்கு தான் வந்தார். சிவாஜி பாலம் வெயிட் பண்ணுறாரு. வந்த உடனே என்னை கூப்பிட்டாங்க, ராதா ரவின்னு கூப்பிட்டாங்க. இந்த மோதிரம் போட்டு விட்டார்ல, அது நான் போயிட்டு கூப்பிட்டு இப்படி போட்டு விட்டுட்டு உடம்பு கையை பிடிச்சார். ஓகே நல்லா இருங்க இப்படிதான். ஆனால் சொன்னார், உடம்பு பார்த்துங்க சொன்னார். இது 2வது தடவை சொன்னார், உடம்பு பார்த்துங்க. அவருக்கு அந்த இது மேலே ஒரு அட்ராக்ஷன். இன்னொன்று நாங்கள் இந்த பெரிய ஒரு தப்பு என்னென்னா, எங்கள் குடும்பம் சேர்ந்ததுன்னா ஒன்று கொஞ்சம் தவறான வழியில் சென்று விடுவோம். சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷத்தில் அது மாட்டிக்கிறேன் இவர்கிட்ட. அடுத்த 2 தடவை இப்போ சந்திச்சேன். அப்புறமா 2 தடவை சந்தித்தது வந்து ஃப்ளைட்டில். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, சொல்லியிருக்கேன் அது பேட்டியில். அவர் அம்மா உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் பண்ருட்டியார் உட்காந்தார். அப்போ ஃப்ளைட்டு வந்து இட் கோஸ் டு பெங்களூர் டு கோயம்புத்தூர் போகும். ஸோ நான் என்ன செஞ்சேன், பின்னாடி உட்காந்துருந்தேன். என் மேக்கப் பண்ணும் டச்சப் எல்லாமே அவன் குமார்னு அவன் உட்காந்துருந்தான். திடீர்னு லேட் ஆகுது ஃப்ளைட் எடுக்க. நான் இல்லை அந்த அந்த திமிர் தண்டியான ஒரு தெனாவிட்டு ரத்தம். அதான் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு ஏர் ஹோஸ்டஸ். எஸ் வாட் இஸ் திஸ்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏதோ பெரிய டிகர் மாதிரி பேசினேன். இல்லை சார் வரணும். யார்? சிஎம் வர.
சிஎம் வர்றாரு, விட 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 ஆடுறது கைகள்லாம். அப்படியே உட்காந்துருந்தேன். வந்து உட்காந்தார். பார்த்தீங்கன்னா தலைவர் வந்தார், அம்மா வந்தாங்க, பண்டூட்டியர் உட்காந்தார், நடு சீட்டில் வந்து தலைவர் உட்காந்தார். அப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. கம்முன்னு இருந்தேன். நான் உள்ளே என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ கோயம்புத்தூரில் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் போய் நின்றுச்சு. அந்த நிற்கும் போது இந்த எல்லா பேசஞ்சர்ஸ் இறங்குவாங்கல்ல, அங்கே இறங்குறப்ப நானும் அவங்களோட கடைசியாக போய்ட்டு டேப்னு போயிட்டு திரும்பிட்டேன். ஐயா வணக்கம் ஐயா சொன்னேன். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன் நான். அவர் ஐயாவும் டார்க்கில் அப்படியே பார்த்தாரு, அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. சார் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே பிடிச்சது தான் சார். இந்த கிரிப்பு பார்க்கணுமா பா, பேய் கிரிப்பு. பண்டூட்டியார் சொன்னார். அவர் ஏன் கேட்டார். அதான் அவருடைய இது. அவர் அப்போ பேச முடியாது இருக்கு. அப்போ ஏன்னு கேட்ட உடனே பண்டூட்டியார் வந்து அவருக்கு தெரியாது அவங்கள எம்ஆர்த பையன். நான் இதெல்லாம் காதலே உழுவலைங்க. நான் இவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தங்கம் மாதிரி இருக்காது அது என்னங்க, அது ஒரு கலர், தங்கம் மாதிரி ஒரு கலர் ஒரு மனுஷன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சேங்க. நடிகர் சங்க தலைவர் ஆகிட்டேன். கரெக்ட். ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னேன். நடிகர் சங்க தலைவர் ஆகிட்டேன். உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், யாரும் சேர்க்க மாட்டுறாங்க. அப்படி திரும்பினார். பார்த்தீங்க பண்டூட்டியார் பக்கத்தில் திரும்பினோண்டு அவர் இந்த வாட்டி வந்தோடனே, தம்பி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கே வர்றது பார்க்குறது. அப்படியே பார்த்தேன். அப்போ பேசஞ்சர்ஸ் ஏற ஆரம்பித்தாங்க. அப்போ தாங்க என்னை விட்ட உடனே உட்காந்துட்டேன். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. என் பக்கத்தில் இந்த குமார் வந்து என்னடான்னு கேட்குறேன். ஃபேனே ஒரே ஆளுங்க, அவங்க ஆளுங்க எல்லாம் கூட செக்யூரிட்டிஸ் அங்கே வந்திருக்காங்க. பட் 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 நின்ட்டாங்க. நான் போய் கை பிடிச்சோன்னே அங்கே இறங்கினாருங்க. எங்களெல்லாம் யாரையும் இறக்க விடல. அவர் இறங்கி போனதுக்கப்புறம் தான் எங்களை விடுவாங்க. அவர் வந்து சிஎம். நான் பேக் டோரில் இறங்கினேன், இவர் ஃப்ரண்ட் டோரு. இறங்கிறதுக்கு நிற்கிறேன். அவர் வண்டியில் ஏற போனவரோட பார்த்துட்டு அப்படி செஞ்சார். நம்மளை பார்த்தா சொன்னாரா, கும்பிட்டேன். உடனே அவருக்கு அதை கும்பிட்டுட்டு போயிட்டார். வண்டியில் போனோடனே இறங்கிட்டேன். இறங்கினோடனே அவர் போனோடனே நாங்கள் படிக்கட்டில் இறங்கினேன். பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், இன்னும் 2-3 போலீஸ் என்னை சுற்றி நின்னாங்க. சார் உங்களுக்கு பாதுகாப்பு போட சொல்லிட்டாரு. வெளியே 10,000 பேருங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியே கூட்டம். என்னை பார்த்துருந்தா நூலாக எடுத்துரு. இதே தாங்க சொல்கிறான். ஒவ்வொரு பேட்டிலையும் பிச்சு எடுத்துருப்பான் என்னை பார்த்துருந்தா. அதுக்காக எனக்கு பந்தோபஸ்து கொடுத்தாரு. வேற எவனா இருந்தால் கொடுப்பானா? ஆமாம். எவ்வளோ கால்குலேஷன், எவ்வளோ இது முடிச்சுட்டு அவர் போனவுடனே எல்லோரும் போயிட்டாங்க. க்ரௌடு போனவுடனே தாங்க என்னை விட்டாங்க. இதை நம்ம மறக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தாருண்ணா ஒருவேளை நான் அப்போவே அண்ணா டிஎம்கேல போய் சேர்ந்துருப்பேன்னு சொன்னேங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவனே தலைவர் ஃபோன் கூப்பிடவனா கலைஞர் அண்ணாதிமுக சேர்ந்துருவியா அப்படி பிடிச்சி திட்டுவார். எனக்கு தெரியாது இவ்வளோ அரசியல் இருக்குது. நான் யதார்த்தமாக சொன்னேன், ஒரு பெருமையாக இருக்குமேன்றதுக்காக சொன்னேன். இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நிறைய திட்டங்களுக்கு வந்து பேர் இருக்குன்னா அது ஒரு பேர். நிறைய அரசு கட்டடங்களுக்கு, பஸ் ஸ்டாண்டுகளுக்கு, நிறைய வந்து பொது இடங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்குன்னா அது பேர் வந்து கலைஞர் அப்படிங்கிற பேர். அந்த கலைஞங்கிற பேரை வந்து தூக்குமேடை நாடகத்தில் கொடுத்தது வந்து நடிகவேல் எம்ஏஆர் ராதா, உங்கள் அப்பா தான். அந்த பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் அது அவருடைய இயற்பெயர் கருணாநிதிங்கிற பேரே மறைஞ்சு கலைஞர் இந்திய அரசியலையும் தேசிய அரசியலையும் இருக்குது. அவ்வளோ இடத்துல அந்த கலைஞர் பேர் இருக்குது. அந்த கலைஞருங்கிற பேர் கொடுத்த அந்த பேரை பட்டத்தை வழங்கினா எம்ஆர் ராதா பேர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய ஒரு இடத்துல கூட, ஒரு தெருலையோ, ஒரு நினைவு சின்னத்திலையோ, ஒரு அவார்டுலையோ ஒரு நடிகவேல் பேர் ஏன் இல்லை? ஏன்னா அவரு அவ்வளோ சாதிச்சிருக்காரு. இந்த பேட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தால் முதலமைச்சர் செய்வார் சீக்கிரம்னு நினைக்கிறேன். ஏன் அந்த அளவுக்கு பாயிண்ட் கரெக்ட் தான். கலைஞர்னு கொடுத்ததே எங்கள் அப்பா தான். அதனால் அந்த கலைஞருக்கு எல்லா இடத்துலையுமே கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு இதை சொன்னோன்னு மாற்றிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு இப்போ யோசிக்கிறேன். ஆனால் மாற்ற முடியாது. கலைஞர் சொன்னது தான் அவரை டினோட் பண்ணோம். அது எம்ஆர் ராதா கொடுத்ததுன்றது அந்த புக் இருக்கு பாருங்க, அவங்க புக்லேயே இல்லைங்க. அது அதே மறைச்சிருக்காங்க. அதே மறைச்சிருக்காங்க. ஏன் அது அந்த அளவுக்கு திட்டமிட்டு? எனக்கு என்ன தெரியும், அது அவங்கள தான் கேட்கணும் திட்டமிட்டு அதெல்லாம். இருந்தாலும் எங்கள் அப்பா கொடுத்தது தான் கலைஞர். அது எப்படின்னா அது வந்து பேசியிருக்காங்க, ஓப்பன் மேடையில் பேசியிருக்காங்க அந்த விஷயம். எப்படின்னா எங்கள் நாடகம் தூக்கு மேடை அவர் எழுதினார். எழுதும் போது
எங்கள் அப்பா வந்து ரிலீஸ்க்கு இந்த நாடகம் அரங்கேற்றத்துக்கு முன்னாடி அறிஞர் கருணாநிதினு கொடுத்தாரு. ஏன்னா அறிஞர் அண்ணா தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரும் ஏஜ் ஈக்குவல். அவர் வந்து பெரியாருக்கு அறிமுகப்படுத்தினார். அந்தளவுக்கு இருந்தவர் தான். பட் அவர் பெரியாரை விட்டு வெளியே வந்தோன்னு இவர் கொஞ்சம் கோபம் பிடிக்கல. அதனால் வேணும்னே பேரறிஞர் கருணாநிதினு போட்டார். பேரறிஞர் கருணாநிதி. அப்போ பேரறிஞர் அண்ணா தானே. அப்போ பேரறிஞர் சொன்னோடனே கலைஞர் சொல்லிட்டார், எங்கள் கட்சியில் ஒரே ஒரு பேரறிஞர் அப்படி கலைஞர் போட்டுக்கிறேன். இப்படி வந்தது தாங்க அந்த பேர். அதுக்கப்புறம் வசதி வாய்ப்புகள் வரும்போது மாற்றிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அப்படி வந்தது இப்படி வந்தது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தது இப்படித்தான். அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு பெரிய ஆதங்கம், நடிகர் சங்கம் அப்படின்னு எம்ஜிஆர் NS கிருஷ்ணன்லாம் ஆரம்பிச்சு இது பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அங்கேயே இருந்து எவ்வளோ பிஸியான இதுலேயும் 29 வருஷம் இருந்து தலைவராக இருந்து செயலாளராக இருந்து அவ்வளோ தூரம் வந்து இந்த டீனரில் அந்த நடிகர் சங்கத்தோட சொத்தை வந்து பாதுகாத்ததில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இன்னைக்கு இருக்க அந்த விஷால் புது நிர்வாகம் ராதாரவி அண்ணனும் சரத்குமாரும் நடிகர் சங்கத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு உங்களை நீக்கினது வந்து எந்த வேலை? அது எப்பவுமே இயற்கை தானேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவன வச்சுக்க மாட்டேன் பக்கத்தில், சரித்திரத்தை சொல்லிடுவான். அதுக்காக உள்ளே வரக்கூடாதுன்னு நீக்கினது வந்து இல்லையா? அது சரி, அவங்க சொன்னால் நம்ம எங்கே உள்ளே வராமல் போடுமா? நம்ம எதுவுமே நம்ம கிடையாது. எனக்கு அங்கே உள்ளே போகாதனால வாழ்க்கை இருண்டு போயில்லையா? அப்படி ரைட், அது அவங்க நினைக்கிறாங்க, ஏதோ பயந்து நினைப்பாங்க. ஆனால் இருந்தாலும் எங்களை இந்த ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தார் ஒரு ஷோ நடத்தும் போது காமராஜர் ஹாலில். இப்போ நடத்துனாங்க, அது விஜயகாந்த் சாருடைய இது. விஜயகாந்த் சார் அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அது வந்து சங்க விழானா கூட நடிகர் சங்கம் நடத்துகிறது அந்த விழாவை, அதில் என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்களை இன்னும் உறுப்பினராக ஒரு மறு இதுவோ சேர்க்கணும், ஒரு புதுக்குழு சேர்க்கணும். ஆனால் ஏங்க அதில் கார்டு காமிச்சதான் உறுப்பினர். நம்ம நடிப்பில் உறுப்பினர் தான். அவரை குறிப்பிட்ட ஒரு 3 நாள் நீங்கள் நிறைய பேசுறது ஆன்மீகம் நிறைய பேசுகிறீங்க. திராவிட இயக்கத்தில் வந்து இன்னும் ஒரு புக்கு வரலாறுலாம் போட்டால் பட் நடிகவேலோட இது எனக்கு தெரிய பெரியாருக்கு கேரவேன் அந்த இது கொடுத்தது வந்து நடிகவேல் தான். அந்த அளவுக்கு சட்டையரும் இதுவும் நீங்கள். ஆனால் ஒரு விபூதி போட்டு ஒரு உத்தராட்ச கொட்டெல்லாம் வச்சுட்டு எப்படி ஒரு நடிகவேலோட பையன் இவ்வளோ ஆன்மீக 100% மாறினார்? இப்போ திருச்சி போகிறதுக்கு தாம்பரம் வழியாக போகலாம் இல்லையா? கேளம்பாக்கம் போயும் போகலாம், அதை விட்டுருங்க. அதை தாண்டி ஈசிஆர் ரோட்டில் போயும் போகலாம். அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒரு ரூட் எடுத்தோம். எனக்கு இது பிடிச்சது இந்த வழி. இது யார் உங்கள் அம்மா தனலட்சுமி? எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா தான் காட்டு. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு, உலகத்துக்கே அவ்வளோ நாத்திக கருத்து வந்து மாற்றணும்னு சொன்ன அப்பா ஏன் தன்னுடைய வாரிசுகளை அந்த அளவுக்கு கொடுத்து? இல்லைங்க, எனக்கு வந்து உண்மையை ஓப்பனாக சொல்கிறாங்க. அவர் அந்த நாத்திகம் பேசாமல் அவர் இவரெல்லாம் இப்படிலாம் பின்னாடி அவங்க பின்னாடி இவங்க பின்னாடிலாம் நிற்காம இவர் இருந்தார்னா இன்னைக்கு வந்து இங்கே நினைவாக அவரை வச்சுருப்பாங்க எல்லாமே. அவரை வைக்க முடியாத காரணம் இது ஒன்று தான், அவருடைய கொள்கை தான். அவருடைய கொள்கையே அவருக்கு வந்து எதிரியாக இருந்துச்சு. அதான் உண்மை. இல்லைன்னா இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அவர் இன்னொன்று இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறீங்க, நிறைய மேடைகளில் உங்கள்கிட்ட அந்த ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது. அந்த சிலமட்ட பேசுகிறதே சர்ச்சையாகுது. நீங்கள் என்னைக்காவது நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி பேசணும்னு நினைக்கிங்களா? சார், நான் உண்மையை பேசுகிறேன், புரியுதா? அது சர்ச்சையானால் அதற்கு பதில் நான் பேசிக்குவேன். இப்போ கூட போட்டிருக்காங்க, அவர் எகத்தளமாக அனைவரையும் திட்டுவார். வேணும்னே திட்டினா எங்கேயா தள்ளி போன ஒரு இழுத்து வச்சா திட்டுறேன். இந்த விஷயம் டாபிக் வரும்போது அந்த டாப்பிக்கில் கன்சர்ன் யார் யாரோ நல்லது இருந்தால் நல்லது சொல்கிறோம், கெட்டது இருந்தால் கெட்டதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். திமுக திருப்பி திமுக வரும். திமுகவுடைய வரலாற்றில் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி திமுக நீங்களும் இருந்தீங்க, திமுக கட்சியில் இருந்தீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கில்டன் ரோட்டில் நான் கூட அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்து நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். கொலையுதிர் காலம் ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை பேசுனீங்க நயன்தாரா பற்றி. உடனே ஒரு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, இப்போவும் சொல்கிறேன், உங்களெல்லாம் நான் திருத்திக்கிட்டல. நீங்கள் நண்பரை உட்காந்தாலும் சொல்லுங்கள், ஐ டிட் நாட் மென்ஷன் அபவுட் நயன்தாரா. ஒரு காமனாக பேசுனீங்க, ஒரு சீதையை பற்றி பேசுனீங்க, காமனாக பேசுனேன். அதை இவங்க டைரக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நான் என்னை எப்படி ஊஸ் பண்ணுறதுன்னு இவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ. நயன்தாரா வந்து பாவம், அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. ஒரு கேரக்டர் பேசுனீங்க, ஒரு சீதை கேரக்டருக்கு சாவித்திரி வந்து பத்மினி அம்மா நடிச்சாங்க, இவங்க நடிச்சாங்க, அவங்களெல்லாம் கும்பிடுற மாதிரி இருந்தது, சில ஆட்களை பார்த்தா ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே அதை வந்து மாற்றி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் சொல்கிறீங்க, அது வேறே சொல்லி வேற சொல்கிறீங்க. எனக்கு பாவம், எனக்கு அவங்க என்ன இருக்குது, அவங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது. பெண்களை வந்து சிலவங்க சொல்லுவாங்க ராதாரவி, இது வந்து என்ன தெரியுமா, நீங்களே உருவாக்கின ஒரு கலர், ஒரு பிம்பம். நான் ஒவ்வொரு இடத்துலையும் மேடைக்கு ஏறும்போது பெண்கள் மோசமானவங்க அப்படி ஆரம்பிக்கிறேன், கிடையாது. என்னைக்காவது வரும் அது.
வந்துடுது ஃப்ளோ. நான் வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுனா எனக்கு நான் தாய் இல்லையா, சகோதரிகள் இல்லையா, எல்லோரும் இருக்காங்க. அப்படிலாம் பேச மாட்டேன். இதை நான் பார்த்தேன் அன்னைக்கு கூட அவர் பேசும்போது, ஒருத்தர் எழுதும்போது என்னை பற்றி எழுதும்போது இதுதான் எழுதுறாரு. ஒரு ஐ திங்க் ஐ பிகம் ஃபேமஸ் இன் தட்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். சரி கூட இதுக்கு ஒரு எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு நான் அப்படி இல்லை தெரியுமா, அதெல்லாம் நான் என்னை இப்படி தான் இந்த ஆங்கிளில் கும்பிட்றீங்க, போய் கும்பிட்டு போ. நீங்கள் விஷால் கூட ஒரு படத்தில் நடிச்சிங்க, எவ்வளோ சண்டை போட்டால் கூட அவர் விஷாலே ரொம்ப பாராட்டினார். சார் அவர் வந்து நடிகர் சார் வந்து சண்டைக்கோழி நினைக்கிறேன். சண்டைக்கோழி இல்லை, இது அயோக்கியா 2 பேரும் நடிச்சு இது பண்ணீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு நயன்தாரா கூட நடிக்க வாய்ப்பு இருந்த ஒரு அப்பாவோ இதை நடிச்சா நடிப்புண்ணே. அதில் இந்த இது மாதிரி இல்லை, ஃபாதர் தான் என் கேரக்டர் என்னங்க, அதுதாங்க. நான் 2 கேள்வியோட முடிச்சுட்டோம். திராவிட இயக்கம் திருப்பி வரோம். திராவிட இயக்கத்தை கட்டமைச்சதில் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு பங்கு உண்டு. நீங்களும் ஏடிஎம்கேல இருந்தீங்க, திமுக இருந்தீங்க. இப்போ திராவிட இயக்கத்தையே அழிக்கணும், நம்ம வரணும்னு சொல்லக்கூடிய பிஜேபியில் எப்படி போய் சேர்ந்தீங்க? எப்படி? இல்லைங்க, அப்போ வந்து எப்படின்னா நான் வந்து வாட்டர் போகிற மாதிரி ஆயிடுச்சேங்க. எப்படின்னா இவங்களும் ஏற்றுக்கிறேன், இவங்களும் கூப்பிடல. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் தான் இவங்களை நம்ம பேச முடியுன்ற ஒரு உறுதிக்கு வரும்போது பிஜேபி எனக்கு இல்லைன்னா எனக்கு பிஜேபி சம்மந்தமே இல்லைங்க. இப்பவும் சொல்கிறேன். பட் நைஸ் பிரசிடென்ட் அண்ணாமலையார், ரொம்ப நல்ல மனுஷன். என்னை சேர்க்கும் போது நட்டாவே இல்லை. இப்போ போஸ்டிங்கில் ஏர்போர்ட்டில் வச்சு என்னை சேர்க்கும் போது நட்டா வந்து நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட்டை வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிதானே ஒழிய they are not ரெகுலர் பொலிட்டிக்கல் யூஸ் பண்ணலை என்ன. அது ஒரு காரணங்க. இப்போ நான் எந்த இதுலேயுமே இல்லைங்க. ஆனாலும் இவ்வளவு போராடி 40 சீட்டுலையும் ஜெயிக்க முடியல. அது என்ன காரணம்? திராவிட இப்போ தமிழ்நாட்டில் 40 சீட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு திராவிட இயக்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங் தான், அப்படிதான் சொல்லணும். வெற்றி தோல்வி தானேங்க. இவங்க வெற்றி, நான் தோல்வி, அவ்வளோதான் முடிஞ்சு. மாறுமா இது? அந்த அளவுக்குலாம் இப்போ நம்ம அந்த இதுலேயே நான் வர்றதில்லை. இப்போ நீங்கள் கேட்டோன்னே நான் இதுக்கு ஏதாவது சொல்லி என்னத்துக்கு ஒரு பக்கமாக தள்ளிடுவாங்க. கடைசியாக ஒன்று, அண்ணனை வந்து நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக எவ்வளவு பார்த்து இது பண்ணால் கூட நீங்களும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆடுகளம், ஸ்லம் டாக் மில்லியன்னு நினைக்கிறேன். 2லேயும் நீங்கள் அதாவது பின்னால் இருந்தால் கூட உங்கள் தனித்துவம் நல்லா தெரிஞ்சு இது பண்ணுது. அப்போ தான் உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டோடைய ஒரு இது தெரியுது. ஒரு வருங்காலத்தில், ஒரு எதிர்காலத்தில் ஒரு மன்னிச்சு சின்மயி வாமா, நீயும் சங்கத்தில் வாமா அப்படின்னு. ஐயோ, நீங்கள் தப்பான கேள்வியை கேட்குது. சின்மயி நான் மன்னிச்சு வரணும்னு அவசியம் இல்லை, சின்மையே வரணும். எப்படி? ஆனால் நீங்கள் நிறைய தடைகள் போடுறீங்க. ஒன்றும் தடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் ரெடி, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதன்படி தாங்க எல்லாரையுமே. எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் கிடையாது, இல்லைன்னா அதுலேயும் பிரேக் த ரூல்ஸ். இல்லை இதில் வந்து ரூல்ஸ் இருக்குங்க. ஓகே, நானாக இருந்தாலும் அதான் டப்பிங் யூனியன் மட்டும். இன்னொன்று, சின்மை இருந்து எங்களுக்கு எதிர்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரைட், அந்த டைமில் அவங்களும் பேசினாங்க, ரைட், அப்படி இப்படி ஓடி போச்சு. இப்போ கூட வரணும்னா வர வேண்டியது. அவங்க பணத்தை கட்டிட்டு வர வேண்டியது. லைஃப் மெம்பருக்குனா லைஃப் மெம்பர் பணம் கட்டிட்டு வர வேண்டியது. ஏற்றுக்கிடுவீங்க? அதில் வந்து தடை ஏற்றுக்கலாம், தப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், ஐ ஆம் ரெடி. நம்மது எத்தனை நாள் ஓட போகுதாங்க? என்னது 40 இயர்ஸ், இது 40th இயர் டப்பிங் யூனியனில். இந்த 2 வருஷம் தான் 50 இருக்கணும். ஆமாம். ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை வரலாம், அவங்க வரலாம். ஓகே, நிறைவாக ஒன்று, யாருக்கும் கிடைக்காத நடிகர்களுக்கு கிடைக்க ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் நடிச்சிருக்கீங்க, சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, 3D அன்னை பூமியில் நடிச்சிருக்கீங்க, வெப் சீரிஸ் இப்போ அடுத்த தலைமுறை அதுலேயும் நடிச்சிருக்கீங்க. இவ்வளோ 50 ஆண்டுகள் வாய்ப்பு எந்த நடிகருக்கும் இனிமேல் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாடகம் மிஸ் ஆயிரும், பிளாக் அண்ட் ஒயிட் மிஸ் ஆயிரும். இந்த அனுபவத்தை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நமக்கு லைஃப்பில் வந்து என்னுடைய தாய் தந்தையர் கொடுத்த, எனக்கு நான் வணங்குற தெய்வம் எனக்கு கொடுத்த பரிசாக தான் நினச்சிக்கணும். எனக்கு திறமை இருக்குது, திறமை இல்லை, அது செகண்ட் பாயிண்ட். ஐ எம் நாட் கம்மிங் டு திறமை. இது வந்து பார்க்குற ஜனங்க என்னை பார்த்து ரசிக்கிறாங்க, அதனால் இன்றைக்கி வரைக்கும் ரசிக்கிறாங்க. வி ஆர் ஸ்டில் ஹியர். இப்போ ரசிக்கலைன்னா என்னை ஆட்டோமேட்டிக்காக போட மாட்டாங்க, இல்லையா? அதனால் இந்த ஒரு நீங்கள் சொல்லும் போது அதை நினச்சோம்னா நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. வெப் சீரிஸ் நீங்கள் அடுத்த காலகட்டத்துலேயும் வந்துட்டீங்களே. ஆமாம், பின்னாடி காலத்தில் நம்மளை எழுதும் போது இப்படி எழுதுவாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நிறைய பேசி இது பண்ணீங்க.